என்னுடைய மாணவர் ஒருத்தர் ஒரு டவுட் கேட்டாரு. இந்த எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இந்த nth ஆர்பிட் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி சார் நம்ம அக்கார்டிங் டு கூலம்ஸ் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா படி பாத்தீங்கன்னா அந்த கிராவிடேஷன் லெசன்லயா இருக்கட்டும் இல்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசன்லயா இருக்கட்டும், டிஸ்டன்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியாகும் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ இங்க ஒவ்வொரு ஆர்பிட்டும் போக 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 எலக்ட்ரானோட எனர்ஜி அதிகமாகுது. ஏன்னா அக்கார்டிங் டு த ஃபார்முலா சார் E suffix n is equal to minus 13.6 by n square. As n increases, n வந்து 1 ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஆர்பிட், n வந்து 2 ஆகும்போது செகண்ட் ஆர்பிட், n வந்து 3 ஆகும்போது தேர்ட் ஆர்பிட். ஒவ்வொரு ஆர்பிட் இன்க்ரீஸ் ஆக அந்த ஒவ்வொரு ஆர்பிட்ல எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து அதிகமாகும் சொல்றாங்க. ஏன்னா இங்க மைனஸ் 13.6 by n square ஃபார்முலா. சோ n வந்து n ஸ்கொயர் வந்து கீழே இருக்கு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஆனா மைனஸ் இருக்கனால எனர்ஜி லெவலும் அதிகமாகுது போக போக போக, ஆர்பிட் போக 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 அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சார் அப்படின்னு கேட்டாரு. சோ அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஆனா பிராக்டிகலா சொல்லும் போது எப்படி புரிய வைக்கிறது யோசிக்கும் போது ஒன்னும் இல்ல, லைஃப்ல நடக்கிற சில சம்பவங்களை கம்பேர் பண்ணி சொல்றது, கம்பேர் பண்ணி படிக்கிறது தான் பிசிக்ஸ். அதுக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு. லைஃப் நடக்கிறதா பிசிக்ஸ், பிசிக்ஸ்ல இருக்கிறதா லைஃப்ல. சோ அதை ப்ரூவ் பண்ண முடியும். அதுல சொன்னேன், இல்லப்பா நீங்க வந்து வாழ்க்கையில உயர போறீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கீங்க. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ங்கிறது தாழ்ந்த நிலை, வறுமை நிலை, புகழற்ற நிலை. நீங்க ஏற 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 லைஃப்ல ஏறிட்டே போறீங்க, உயர்ந்துட்டே போறீங்க. இந்த கடைசி ஸ்டேர், அதாவது படிக்கட்டுல இருக்கும் போது உயர்ந்த நிலையில இருக்கீங்க, அதாவது ரிச்னஸ் ஸ்டேட், பணக்கார நிலையில இருக்கீங்க, நல்ல புகழ். அங்க புகழ் நிலையில இருக்கும் போது எல்லாமே கிடைச்சிடும். சோ நல்ல எனர்ஜியோட இருப்பீங்க. ஆனா இங்க இந்த தாழ்ந்த நிலையில இருக்கும் போது எதுவுமே இல்லை, புகழ் இல்லை, பணம் இல்லை, எதுவுமே இல்லை, வறுமை தான். அப்போ எனர்ஜி சுத்தமா எழுந்திருப்பீங்க, நம்பிக்கையே எழுந்திருப்பீங்க இல்லையா? அதுதான். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி, இந்த லாஸ்ட் ஆர்பிட்ங்கிறது இந்த லாஸ்ட் ஸ்டெப் மாதிரி. ஸோ எலக்ட்ரான் ஆனது இங்க மனுஷன் கம்பேர் பண்ணீங்கன்னா, அந்த மனுஷங்கிற எலக்ட்ரான் ஆனது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ங்கிற ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருக்கும் போது இட் ஹாஸ் வெரி வெரி லோ எனர்ஜி. அதே எலக்ட்ரான்ங்கிற மனுஷனானது இந்த லாஸ்ட் ஸ்டெப்ல, இந்த லாஸ்ட் ஆர்பிட்ல இருக்கும் போது அதுக்கு எனர்ஜி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா உயர்ந்த நிலை. அதனாலதான் அந்த ஹையர் எனர்ஜி லெவல் ஆஃப் த எலக்ட்ரானை இன்னொரு பேரும் சொல்லி அழைப்பாங்க எக்ஸைட்டட் எனர்ஜி லெவல், தூண்டிவிடப்பட்ட எனர்ஜி லெவல். அப்ப இந்த கிரவுண்ட் எனர்ஜி லெவல் இருந்து எலக்ட்ரானை மேல அனுப்பணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் மேல ஒரு ஹை எனர்ஜி ரேடியேஷனை செலுத்துறோம். ஹை எனர்ஜி ரேடியேஷன் நத்திங் பட் போட்டான்ஸ். அப்ப இந்த போட்டான்ஸ் என்ன பண்ணுது, தன்னுடைய எனர்ஜிகளை, ஆற்றல்களை இந்த கிரவுண்ட் எனர்ஜி லெவல் இருக்க எலக்ட்ரான்களுக்கு கொடுக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு தான் எனர்ஜி வாங்கிட்டு, அதாவது ஒரு இவ்வளவு பணம் கொடுக்கிறோம் ஒரு ஏழைக்கு, அந்த ஏழையோ ஒரு பணக்கார நிலைக்கு போயிடறான். தட் இஸ் எக்ஸைட்டட் எனர்ஜி லெவலுக்கு போயிடுறான். அதே மனுஷன் மறுபடியும் கீழே விடும்போது அதே எலக்ட்ரான் வந்து whenever electron jumps from any one of the outermost orbit to the innermost orbit, இல்ல orbit of lower energy level க்கு jump பண்ணும்போது the electrons loses all their energy. எலக்ட்ரானுக்கு எல்லா எனர்ஜியும் இழந்துட்டு கீழே விழுந்துருச்சு. ஒரு கீழான நிலைக்கு வரான் அப்படின்னா அவங்கிட்ட ஒண்ணுமே இல்லாம வந்து விழுறான். சோ இந்த கான்செப்ட் தான். உயர்ந்த நிலைங்கிறது எனர்ஜி அதிகமா இருக்கு, தாழ்ந்த நிலைங்கிறது எனர்ஜி கம்மியா இருக்கு. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.